இல்ல, ஒரு வருடத்துக்குள்ள அமைச்சரவை மாற்றம்ங்கிறதுல பெரிதாக யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இந்த ம். செந்தில் பாலாஜி ராஜினாமாங்கிறது நீதிமன்றத்தினுடைய கடுமையான வார்த்தைகளை தொடர்ந்து வரக்கூடிய ராஜினாமா. பொன்முடியினுடைய ம். ராஜினாமாவும் கிட்டத்தட்ட அதே போலத்தான் அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் ம். அதற்கு உண்மையிலேயே மதிப்பளித்து, அரசமைப்பு சட்டத்தை மதித்து, நீதிமன்றத்தை மதித்து, அதுல இருக்கக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ மதித்து, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் அப்படிங்கிறத ம். பார்க்க முடியுது. ஆனா, ஒரு வாரத்துக்கு முன்னால அல்லது சில நாட்களுக்கு முன்னால இதே போல மசோதாக்களை கையில் வைத்திருப்பது தொடர்பாக 142வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது அதற்காக பதவி விலக வேண்டியவர்கள் விலகவில்லை என்பதையும் நாம பார்க்கிறோம். அதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சூழல்ல ஒன்றிய அரசு ஆளுநர் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் ம். ஒன்றிய அரசையும் ஆளுநரையும் ஆதரிக்கிறவர்கள் இங்க வந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது.